எடப்பாடியின் வழக்கு நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி தீர்ப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி போச்சு நண்பா. அதனால அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. அதாவது தனக்கு பின்பு அரசியலில் வந்தவர் எப்படி என்னை மீறி மிகப்பெரிய பதவியிலே இருக்கலாம். நான் அதிமுகவை அடமான வைக்க நினைத்தேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று விட்டார். திமுகவில் எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயித்தால் முதலமைச்சர் ஆகிவிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் அதிமுகவை தோற்கடித்தேன். இருந்த போதிலும் அவர் எப்படி பொதுச் செயலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரின் மீது வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கை பற்றின விசாரணை என்பது நேற்றைய தினம் வந்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாகத்தான் நேற்று தினம் தீர்ப்பு என்பது, அதாவது நீதிபதிகள் சொல்லிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக தலைமை பொறுப்புக்காக மோதல் என்பது அதிகரித்துக் கொண்டது. பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு என்பதில் முரண்பாடு நிலவிய நிலையிலே ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலராக அங்கம் வைத்துக் கொண்டார். நீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலராக தேர்வானதை எதிர்த்து வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார். இந்த உத்தரவை தொடர்ந்து இபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்குக்கு தடை விதித்து ஹைகோர்ட் என்பது வாபஸ் சொல்லி வாங்கியிருந்தாங்க. இபிஎஸ் மனுவை ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது ஹைகோர்ட் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பேரவை தேர்தல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டாலுமே எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த கடந்த 19ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது உரிமையியல் நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுகளை பூரா ரத்து செஞ்சிருந்தாங்க. இப்பொழுது இந்த வழக்கிலே தங்களுடைய வாதங்களை கேட்காமல் எப்படி நீங்கள் முடிவுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சூரியமூர்த்தி தரப்பு தாக்கல் செய்த கோவியட் மனு நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் இல்லை எனவும் அவருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய உரிமை இல்லை எனவும் வாதிட்டிருக்கிறார். அப்போது சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாதிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உத்தரவை நீதிபதி திரும்ப பெற்றிருக்கிறார். விசாரணை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. எப்படியாவது அதிமுகவை அடமானம் வைத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் அடுத்தடுத்து வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அது நடக்க போவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.